உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்பிக்கை துரோகத்துக்கு பேர் போன குடும்பம் அது. கடைசி வரைக்கும் என்ன நம்ப வச்சு முதுகுல குத்துனவங்கம்மா. அக்கா சொல்ற மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. நான் அவங்க யார்கிட்டயும் பேசக்கூட இல்லை. நான் ஆனந்திக்காக தான் போனேன். அவளை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். இங்க பாரு வள்ளி, என்னடா அத்தை ஓவரா கட்டுப்பாடு போடுறாளேன்னு நினைக்காத. எல்லாமே ஓ நல்லதுக்காக தான் சொல்ற. நீ ஜாக்கிரதையா இருந்தாதான் ரத்தனத்தால நிம்மதியா இருக்க முடியும். நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா திரும்பவும் ரத்தனத்தால தலை குனிஞ்சு நிக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன். சரிங்க அத்தை. சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. அப்புறம் பார்க்கலாம். நில்லங்கேயே. என்கிட்டயே ஓப்பனா சேலஞ்ச் விடுறியா? நீ என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் வள்ளிய உன் வழிக்கு கொண்டு வர முடியாது. அவ என்னைக்குமே என் கண்ட்ரோல்ல தான். சரிங்கம்மா, உங்க கண்ட்ரோல்லே இருக்கட்டும். பத்திரமா பாத்துக்கங்க. ரொம்ப ஓவரா தான் நடிக்கிறான். இவனை என்ன பண்றதுன்னு தெரியலையே. நல்ல வேலை மேடம், ஐயா கிட்டையும் வேதனாகி அம்மாட்டையும் ஆனந்தி பிரச்சனையை சொல்லி சமாளிச்சிட்டீங்க. இல்லைன்னா பெரிய கலவரமே வெடிச்சிருக்கும். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? வேளா, அப்பா கிட்டயும் அத்தை கிட்டயும் சமாளிக்கிறதுக்காக தான் ஆனந்திய பத்தி சொன்ன நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா வேளா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. ஆனந்தி உன் தங்கச்சின்னா அவ எனக்கு ஃப்ரெண்டு. ஆனந்திக்கு ஒரு பிரச்சனைனா உனக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அதே அளவுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அந்த விஷயத்துல அண்ணிங்கிற பொறுப்பும் இருக்கு, ஃப்ரெண்டுங்கிற உரிமையும் இருக்கு. அவ விஷயத்துல உன்னை விட எனக்கு ஒரு படி ஜாஸ்தியாவே அக்கறை இருக்கு. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஆனந்திக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்க தான் போறேன். என்ன மேடம் விளையாடுறீங்களா? என்னமோ ஈஸியான விஷயத்த செய்ய போற மாதிரி சொல்றீங்க. அதுல எவ்வளவு சிக்கல் இருக்கு, எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, ஆனந்திக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். மேடம், நான் சொல்றத கேளுங்க. நீ ஒரு நிமிஷம் இரு, நான் ஆனந்தி கிட்ட பேசுறேன். வள்ளி, ஹலோ, சொல்லு வள்ளி. ஆனந்தி, இப்போ உனக்கு பெயின் எப்படி இருக்கு? பரவாயில்ல. இங்க பாரு, நடந்ததே நினைச்சிட்டு இருக்காத. அத்தை பக்கத்துல இருந்ததுனால என்னால உன்கிட்ட சரியா பேச முடியல. அம்மா, நீ ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்த? எனக்கு வேற வழி தெரியல வள்ளி. அம்மா அவங்க கழுத்துல கத்தி வச்சு மிரட்டின உடனே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. பத்தாததுக்கு எல்லாத்தையும் மறந்துடு, வேற ஒருத்தரை கட்டிக்கன்னு சொல்றாங்க வள்ளி. கார்த்திய மறந்துட்டு வேற ஒருத்தரை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல வள்ளி. எனக்கும் அது கஷ்டமா தான் இருந்துச்சு. கார்த்தி உன்னை காயப்படுத்திட்டாங்கிற கோவத்துலதான் வேலை அப்படி பேசிட்டான். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், உன்னையும் கார்த்தியும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நிஜமாவா சொல்ற? ஆமா. எப்படி வள்ளி? ரெண்டு குடும்பமும் சம்மதிக்காம எப்படி இது நடக்கும்? கண்டிப்பா நடக்கும் ஆனந்தி. எல்லாரோட சம்மதத்தோட தான் நடக்கும். எனக்கு நம்பிக்கையே போச்சு வள்ளி. எனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கு. உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீ இப்ப கவலைப்படாம கொஞ்சம் ரெஸ்ட் எடு. பாய். என்ன மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானே ஆனந்தி மனசுல இருந்து கார்த்தி எப்படி வெளியில எடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அவன் மனசுல நம்பிக்கை வளர்க்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனந்தி மனசுல இருந்து கார்த்தியை வெளியே எடுக்க போறியா? எப்படி வேலை உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? ஆனந்தி கார்த்தியை எவ்வளவு லவ் பண்றான்னு உனக்கு இன்னுமா புரியல?
அவன் இல்லனா செத்து போயிடலாங்கிற முடிவெடுக்கிற அளவுக்கு அவன் மேல காதல் வச்சிருக்கான். அதே மாதிரி கார்த்தியும் இன்னும் ஆனந்தியை தான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் ரேணுகாக்காக தான் யோசிக்கிறான். அவங்க 2 பேருக்குள்ளயும் இன்னும் காதல் அப்படியே இருக்கிறப்ப நீ என்ன அவங்கள பிரிக்கணும்னு பேசிட்டு இருக்க? நான் ஒன்றும் தப்பா பேசலையே மேடம். நடக்கிறதெல்லாம் வச்சு பிராக்டிக்கலா பேசுறேன். முன்னாடி கார்த்தி ஆனந்தியை லவ் பண்ணான். ஆனா இப்பதான் அவன் மாறிட்டானே. அவன் என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு ஆனந்தியை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். ஆனந்தியோட அண்ணனா அவளுக்கு தொல்லை இல்லாத வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனாலதான் நான் கார்த்தி வேணாங்கிறேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான் வேலா. ஆனா கார்த்தி மாறிட்டான்னு சொல்றல்ல, அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏத்துக்க முடியலையா? என்ன மேடம் பேசுறீங்க? அவன் ஆனந்தியை டார்ச்சர் பண்றதுக்கு ஆள் செட் பண்ற அளவுக்கு போயிட்டான்ல. இதுக்கு மேல எப்படி அவனை நம்ப சொல்றீங்க? சும்மா நீ அதையே சொல்லிட்டு இருக்காத. முதல்ல கார்த்தி தான் காரணம்னு எப்படி நீ அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? ஒருவேளை அந்த ஆளுங்களை வேற யாராவது அனுப்பியிருக்கலாம்ல. மேடம், அன்னைக்கு ஆனந்தி துரத்திட்டு வந்தவனுங்க தான் தெளிவா சொல்லிட்டானுங்களே கார்த்தி தான் பண்ண சொன்னான்னு. நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க? இல்ல வேலா, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த விஷயத்துல ஒரு டவுட் இருக்கு. கார்த்தி தான் அவனை பண்ண சொல்லிருப்பான்னு நான் நம்பல. நீங்க நம்பலைனால அதுதான் உண்மை. கார்த்தி தான் அந்த வேலையை செஞ்சிருக்கான். என்ன பழி வாங்கணும் அப்படி எல்லாம் பண்ணிருக்கான். வாய்ப்பே இல்ல வேலா. வேணா அந்த ரவுடிங்களை புடிச்சு அவங்களுக்கும் கார்த்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ப்ரூவ் பண்றேன். அப்ப என்ன சொல்லுவ? நடக்கிற கதையை பேசுங்க மேடம். அவனுங்களை எங்கேன்னு போய் தேடுவீங்க? தேவையில்லாத வேலையை பார்க்கறத விட்டுட்டு உருப்படியாத வேலையை பாருங்க. வேலா, என்ன வேலை அதெல்லாம் புது பழக்கமா இருக்கு. எப்பவும் கோயிலுக்கு போனா என்னையும் கூப்பிடுவேன். இப்ப என்னன்னா தனியா போறேன்னு சொல்ற? அது ஒண்ணு இல்ல மேடம், என் தங்கச்சிக்காக வேண்டிக்கணும்னு தோணுச்சு, அதான். நிறுத்து. நானும் பாத்துட்டே இருக்கேன்னு ஏதோ ஓவரா பேசிட்டு இருக்க. ஆனந்திக்காக நீ மட்டும்தான் வேண்டிக்கணுமா? நாங்கெல்லாம் வேண்டிக்க கூடாதா? இத பாரு, நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கார்த்தி மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னது உனக்கு பிடிக்கல. அதான் ஆனந்தி விஷயத்துல நான் தலையிடுறத நீ விரும்பல. அதனால தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே மேடம், அப்புறம் எதுக்கு என்கிட்ட வேற கேக்குறீங்க? ஏன் வேலை இந்த விஷயத்துல இவ்ளோ கண்மூடித்தனமா இருக்க? கார்த்தியும் உன் ஃப்ரெண்டு தானே, அவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? மேடம், அவன் பண்ண தப்புக்கு தான் அவனை இப்ப போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. ஒருவேளை அவன் தப்பு பண்ணலைன்னா அதை அவனே நிரூபிச்சுட்டு வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் வேணா நான் நம்புறேன். இப்ப என்ன, அந்த ஆளுங்களை கார்த்தி அனுப்பலன்னு அவனுக்கு நிரூபிச்சுட்டா ஓகேவா? அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிக்கட்டுமா? உங்களுக்கு எதுக்கு மேடம் தேவையில்லாத வேலை? வீட்டுக்கு போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. இல்ல வேலா, இதுதான் இப்ப எனக்கு இருக்கிற முக்கியமான வேலை. கார்த்தி எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிச்சு காமிக்கிறேன். வேணாம் மேடம், அப்புறம் நீங்க தான் சங்கடப்படுவீங்க. கடைசியில் அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு உண்மை தெரிஞ்சதும் நீங்க என்கிட்ட வந்து சாரி சொல்வீங்க. அப்படியா? இதே சாரியை யார் கேக்குறாங்கன்னு பாக்கலாமா? அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம் மேடம். இப்ப நான் கோயிலுக்கு போகணும், வழியை விடுங்க. நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் நீ என் பேச்ச கேட்காம போறல்ல. கார்த்தி எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிச்சு காட்டல, என் பேரு வள்ளி இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.